எலிவளையானாலும் தன்வளை என்று சொலவளை உண்டு. தனக்கென்று ஒரு சொந்த வீடு அமையாதா என்று ஏங்குபவர்கள் பலர். தற்போது பல ஆலயங்களின் பிரகாரங்களில் சின்ன சின்ன கற்களை அடுக்கி வைத்து பக்தர்கள் வேண்டுவதை பார்த்திருக்கிறோம். அவை அனைத்தும் சொந்த வீடு பிரார்த்தனையே. அப்படிப்பட்ட சொந்த வீட்டு கனவை விரைவில் நனவாக்கி அருளும் ஈசன் ஒருவர் உண்டு. விழுப்புரம் மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது மரக்காணம். சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி செல்லும் சாலையில் 123 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த தலத்தில் ஈசன் பூமீஸ்வரராக அருள் பாலிக்கிறார். கடற்கரையோரம் மணல் குவியல் நிறைந்த பகுதி என்பதால் மணக்காணம் என்றழைக்கப்பட்டது மருவி மரக்காணம் என்றானதாக கூறப்படுகிறது. இங்கே ஈசன் எழுந்தருளியது குறித்த தலப்புராணம் சொல்லும் சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்று உண்டு. மாப்பிள்ளை ஒருவர் திருமணம் முடிந்ததும் முதன்முறையாக மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தார். அன்றாடம் சிவபூஜையும் சிவாலய தரிசனமும் செய்யாமல் உணவருந்தாத உத்தமர் அவர். ஆனால் அவர் பெண்ணெடுத்த ஊரில் சிவாலயம் ஏதுமில்லை. மனம் வருந்திய மாப்பிள்ளை செய்வதறியாது திகைத்தார். அப்போது மாமியார் மருமகனின் குறை தீர ஒரு யோசனை செய்தார். தன் வீட்டின் அருகிலிருந்த தோட்டத்தில் மரக்கால் ஒன்றை எடுத்து கவிழ்த்து வைத்து அதற்கு விபூதி பூசி சிவலிங்கமாக மாற்றினார். பிறகு தன் மருமகனை அழைத்து வந்து மரக்கால் லிங்கத்தை தரிசனம் செய்ய சொன்னார். மருமகனும் அங்கு வந்து தரிசனம் செய்து மகிழ்ந்ததோடு வழக்கத்தை விட ஈசனின் தரிசனம் தனக்குள் சிலிர்ப்பை தருவதாக சொல்லி மகிழ்ந்தார். வீடு சென்று மனமாற உண்டார். மாப்பிள்ளை போன பின் மாமியார் மீண்டும் மரக்காலை எடுக்க முயல அது நிஜ சிவலிங்கமாக மாறியிருந்தது. ஆனாலும் ஒரு கடப்பாரை கொண்டு அதை பெயர்த்தெடுக்க முயல மரக்கால் மீது பட்டு ரத்தம் கொப்பழித்தது. இதை கண்டு பயந்து போன மாமியார் ஓடிப்போய் ஊராரிடமும் குடும்பத்தாரிடம் நடந்ததை சொன்னார். ஊராரும் ஓடி வந்த ஈசனை வணங்கி அங்கேயே அவருக்கு ஒரு ஆலயம் அமைத்தனர் என்கிறார்கள். இங்குள்ள ஈசன் காலம் அறிய முடியாத பெருமை கொண்டவர் என்பர். முழுதும் அழிந்து போன இந்த கோயிலை ராஜராஜ சோழன் காலத்தில் திருப்பணி செய்து மீட்டெடுத்ததாகவும் கூறப்படுகிறது. நிலந்தரு மகாதேவர், ஸ்ரீ பூமீஸ்வரர், ஸ்ரீ பூமீஸ்வர தேவர், ஸ்ரீ பூமீஸ்வர தாழ்வார், திரு பூமீஸ்வரமுடையார், பிருத்வீஸ்வரர், ஸ்ரீ பூமீஸ்வரமுடைய மகாதேவர், ஸ்ரீ பூமீஸ்வரமுடைய நாயனார், பூமீஸ்வரமுடைய தம்பிரான், திருபூமியப்ப தம்பிரானார் என பல திருநாமங்களில் இவரை போற்றுகின்றன நூல்கள். தஞ்சை பெரிய கோயிலுக்கும் முற்பட்ட இந்த ஆலயம் தொல்பொருள் ஆய்வுத்துறையின் கீழ் இருந்து வருகிறது. மரக்காணம் பூமீஸ்வரர் கருவறையில் கிழக்கு திருமுக மண்டலத்தில் அருள்பாலிக்கின்றார். ஈசனின் கிழக்கு நோக்கிய தத்புருஷ வடிவத்தை வணங்குபவர்கள் என்றும் குறைவில்லாத செல்வங்களை பெற்று ஏற்றம் பெறுவார்கள் என்று ஞான நூல்கள் கூறுகின்றன. சொந்த வீடு, நிலம், தோட்டம் போன்ற மண் சார்ந்த சொத்துகள் வேண்டும் என்று விரும்பும் அன்பர்கள், அந்த சொத்தில் பிரச்சனை இருக்கும் அன்பர்கள் இங்கு வந்து வழிபட பலன் கிட்டும் என்கிறார்கள். தங்களின் நிலம் அல்லது தோட்டத்தில் இருந்து மண் எடுத்து வந்து பூமீஸ்வரர் முன்வைத்து பூஜித்து எடுத்து செல்கின்றனர். இதனால் அந்த நிலத்தில் வீடு கட்டுவது, பயிர் செய்வது போன்றவை விரைவில் நடைபெறும். மேலும் மனை தொடர்பான பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை. மேலும் நிலம் தொடர்பான வேண்டுதல்கள் பலித்ததும் இங்குள்ள ஈசனுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சமர்ப்பித்து வழிபடுகின்றனர்.